அனு பாப்பா எங்க? தூங்கிட்டு இருக்கா வினோத். ஏன் அனு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்ற? நான் என்ன பண்றது? நீ ஒன்று காலையில கேட்குற, இல்லைன்னா ஈவினிங் கேட்க. 2 டைமே அவ தூங்கிட்டு தான் இருப்பா. கொஞ்ச நேரம் உன் பிள்ளைய முழிக்க வச்சிருக்கலாம்ல. நான் பார்த்துட்டு போவேன்ல ஆபீஸ்க்கு. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காண்டி தூங்குற பிள்ளையை எழுப்பி வைக்க முடியுமா? நல்லா சொன்னேன். அனு உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்கிட்டயா? என்னாச்சு சொல்லு. இல்ல, நான் செர்வெண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அதுக்கு என்ன? அவங்க ஒரு 2 நாள் கழிச்சு தான் வர்றேன்ட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல அனு, அந்த 2 நாளும் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆள் வேணும்ல வீட்டில். ராதாவும் எந்த வேலையும் செய்ய முடியல. நேற்று பூமிக்கா தான் எல்லாம் பார்த்து கொடுத்தாங்கன்ட்டு சொன்னா. ஆமா, பார்த்து தான் கொடுத்தா. இப்போ என்ன அதுக்கு? இல்ல அனு, ஒரு 2 நாள் தானே, நீ கொஞ்சம் பாரு. இங்க தானே இருக்க, ஒரு 2 நாள் மட்டும் பாரு. அதுக்கப்புறம் அந்த சர்வெண்ட் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவாங்க. ப்ளீஸ் அனு, இந்த உதவியை மட்டும் செய்ய. சாரி வினோத், என்னால் எல்லாம் பண்ண முடியாது. நானே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ என்னன்னு பார்த்தோம்னா என்ன போய் வேலை பார்க்க சொல்லிட்டு இருக்க? என்ன அனு இப்படி பேசுற? ராதா இந்த நிலைமையில இருக்கா, அவளால எந்த வேலையாச்சும் பார்க்க முடியுமா? அதனால தானே சொல்றேன். ராதா நார்மலா இருந்தோம்னா நான் எதுக்கு ஒன்று சொல்ல போறேன்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் வேலை கட்டளைன்னு சொல்லிட்டீங்கல்ல, பச்சை சொன்னா பாரு. என்னால வேலை எல்லாத்தையும் பார்க்க முடியாது வினோத். நான் என்னோட பாப்பாவை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியாயிடும். இதுல எல்லா வேலையும் நான் நீங்க பார்க்கறது உனக்கு தெரியும்ல. எனக்கு வேலை பார்க்கறதுல எல்லாம் அவ்வளவு இஷ்டம் கிடையாதுன்னு. அதுக்கு மீறி மீறி என்கிட்ட வந்து சொல்றேன்னா என்ன நினைச்சிட்டு பேசுறேன்னு ஒன்றும் புரியல எனக்கு. ஒரு நாள் தானே, இன்னைக்கு மட்டும் பாரு, நாளைக்கு எப்படியாச்சும் அவங்க வந்துருவாங்க. கடையில வாங்குறதுலாம் ராதாக்கு எப்படி அனு கொடுக்க முடியும் இந்த நிலைமையில? இல்லைன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எந்த அர்த்தத்துல சொல்றன்னு எனக்கு புரியுது. தயவு செஞ்சு பேசாம இருந்துரு. தெரியாம உன்கிட்ட கேட்டுட்டேன். அனு. அம்மா. ஏண்டி கிச்சன்ல நின்று தானே உன்னை சொன்னேன். சூடா சாப்பிடுவீல? அம்மா, அது என்னது? எது? சர்வெண்ட் வர லேட் ஆகும்ட்டு என் பிள்ளை வேலை பார்க்கணுமா? என்ன கதடா இது? ஓஹோ, அந்த ராதாக்கு வேலை பார்த்து தரத்துக்கு நாங்கள் இருக்கோமா? நான் என் பிள்ளைக்காக மட்டும்தான் தோசை இட்லிலாம் செஞ்சேன். அவள் பாவம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. அந்த வீட்டில் கிடந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. அவள் கொஞ்சம் நல்லா சாப்பிடட்டுமே வந்து 2 நாளில். அதனால நான் செஞ்சேன். வேற யாருக்கும்லாம் நான் செய்யலை. இந்த மாதிரி பகல் கனவுலாம் கண்டுட்டு கிடக்காத. தேவனா அவள் வந்து சமைக்கட்டும். இல்லைன்னா இன்னொருத்தி இருக்காள்ல, கூடவே கூப்பிட்டு வச்சிருக்காள்ல, ஒரு நாள் இரு ஒரு நாள் இருன்ட்டு, அவளை வேணா சர்வெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கெஸ்டா? எந்த வீட்டுக்கு? யார் கூப்பிட்டு வந்தா கெஸ்டா? ஆளை பாரு. என்னாச்சுங்க? வாடி வா. உனக்கு வேலைக்காரியா நாங்க 2 பேர் இருக்கணுமோ? கூடவே கூட்டு வச்சிருக்கீல, அவளை வேலை பார்க்க சொல்றது. ஏன் அத்தா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க? நாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். காலையில நீங்க இப்படி வம்பு இழுக்கணுமா? ஓஹோ, உன்கிட்ட வந்து நாங்க வம்பு இழுக்கிறோமா? நல்ல கதடி. இங்கே பாரு, உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதான் கைக்குள்ளே வச்சிருக்கே ஒரு சர்வெண்ட்டு, அவளை போய் வேலை பார்க்க சொல்லு. தேவையில்லாமல் என் பிள்ளையெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். என்ன உனக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் இவங்க வந்து இருக்காளா? என்னங்க என்ன இது? என்ன இதுங்க? இல்ல ராதா, வேலை பார்க்கறன்னு சொன்னாள்ல, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் நாளைக்கு தான் வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு வேலை இருக்கான், அது முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அதான் இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதனாலதான் அனு ஒரு 2 நாளைக்கு பாத்துக்கிறியான்ட்டு கேட்டேன். அவ முடியாதுன்ட்டு சொல்லிட்டா. அப்ப பார்த்தா அம்மா கரெக்டா வந்துட்டாங்க. அவங்க தோசை இட்லிலாம் செஞ்சு கொண்டு வந்தோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க உனக்காக தான் எடுத்துட்டு வர்றாங்கன்ட்டு. ஆனா அவங்க அனுக்கு மட்டும்தான் சமைச்சிருக்காங்களாம். என்ன பண்றது இப்போ? சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ராதா. பூமிக்கு எதுக்கு இந்த வீட்டை விட்டு போறா? உனக்கு துணைக்கு தானே வந்திருக்கா. அவ ஒரு மாசம் நானே இங்கே இருக்கட்டும். அதனால ஒண்ணும் இல்ல, புரியுதா? ஏங்க, ஒருத்தங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசினாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு கிளம்புவாங்கன்னா இல்ல என்னன்னு பேசட்டும்னு சொல்லிட்டு வீட்டுல இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அங்க உங்களை இன்சல்ட் பண்ற அளவுக்கு பேசுறாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன செய்வீங்க? அங்கே இருப்பீங்களோ? அவங்க என்னன்னு பேசட்டும் பரவாயில்லன்ட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு தானே உடனே கிளம்புவீங்க. அததான் அவங்களும் செய்வாங்க. இவங்க இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணதான் முடியும்? என்னங்க நீங்க என்ன கோவப்படாதங்கிறீங்க? அவங்க பண்றதுல ஒரு நியாயம் கூட கிடையாது. அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்கள 2 வார்த்தை திட்டினா என்னவா? எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு நான் தான் கிடைக்கல. சரி சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏங்க நீங்க எப்படி எல்லா வேலையும் பார்ப்பீங்க? உங்களுக்கு என்ன வேலை பார்க்க தெரியும்?
அதெல்லாம் நான் ஃபாரின்ல இருந்து வந்தவன் தான். அங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வந்தேன். புரியுதா? இப்பதான் இங்க செட்டில் ஆயிருக்கேன். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்த்தேன்னா எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல. நீ நல்லா ஹாப்பியா இருக்கு. புரியுதா? இதுல என்ன சிரமம் இருக்கு? உனக்கு பண்ணி தரதுல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது தேவையில்லாத நினைச்சு குழம்பு இருக்காது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கிளம்புது. அதனால என்ன, கூப்பிடு. பூமிக்காவும் நம்ம கூட வரட்டும். சரி, போய் கூட்டிட்டு வா. அதான் ராதா சொன்னதை கேட்டுட்டு தானே இருந்தீங்க. பூமிக்காவும் வரணும்னு ஆசைப்படுறாங்க, வரட்டுமே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவங்களும் வந்தாங்கன்னா ராதாக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவளுக்கு ஏதாவது தலை சுற்றி ஏதாவது இருந்தோம்னா அவங்க கொஞ்சம் பேசிட்டே இருக்கிறதுனால சரியா வரும். வரட்டும், அதனால என்ன இருக்கு? ஏண்டா பெத்த அம்மா நான் இருக்கேன், ஒரு வாட்டியாச்சும் என்ன கூட்டிட்டு போல. நேத்து வந்தவ அவளை கூட்டிட்டு போகணுன்ட்டு நினைக்கிற? அதானே, அம்மா வருவாங்க. அவளை பூமிக்காவெல்லாம் ஒன்றும் கூப்பிட்டு போக வேண்டாம். பூமிக்கா வீட்டிலே இருக்கட்டும். அனு, கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நானும் ராதா இந்த மாதிரி இருக்கான்ட்டு அமைதியா உன்கிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். என் குணத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. அமைதியா போயிடு. தேவையில்லாத பிரச்சனையில மூக்க நுழைச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மூக்கு இருக்காது சொல்லிட்டேன். என்ன ரொம்ப ஓவரா பேசுற? உன்னை விடவா? பாருமா வினோத் என்கிட்ட எப்படி நடந்துக்கிடுறான்ட்டு. அடைச்சி அமைதியா இரு. ஒரு வேலை பார்க்க சொன்னா பாக்குறது கிடையாது. சும்மா அம்மா வீட்டுல இருந்து சொகுசா தின்னுக்கிட்டு. ஏன் நீ பார்த்தா என்ன? அம்மா இந்த நிலைமையிலே உனக்கு எல்லாம் பார்த்து தரணும்ட்டு என்ன வந்துடுச்சு? ஏண்டா வினோத், என் பிள்ளைக்கு நான் பார்த்து கொடுக்குறேன், அதே இதுக்கு நீ பெருசா சொல்லிட்டு இருக்க? பாவம் அவ எப்படி இருக்கான்னு பாரு, துரும்பா போயிட்டா. ஆமா ஆமா, கொழுப்பு மட்டும்தான் இன்னும் குறையல. அதுவும் எப்போ குறையுதுன்னு பார்க்க தான் போறேன். இங்க பாரு வினோத், தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்காத சொல்லிட்டேன். நான் பேசாம நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்டு இருக்கேன். தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க? நீ யாரனாலும் கூட்டிட்டு போ, எங்கடான்னு போய் தொலைங்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆமா ஆமா, உனக்கு என்ன கவலை இருக்க போது? போய் சாப்பிடு. அதுதான் உனக்கு இருக்கிறதுல பெரிய கவலையா இருக்கும். யானு, அவன்கிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்கிடாத. புரியுதா? இந்தா நீ முதல்ல இதை சாப்பிடு. தோசை ஏதாவது வேணும்னா சொல்லு, அம்மா சுட்டு கொண்டு வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதுவே போதும். இவ்வளோ தோசை இட்லியே யாரு சாப்பிடவா? ஏட்டி எல்லாம் உனக்கு தான் செஞ்சுருக்கேன், அவ்வளோத்தையும் சாப்பிட்ரு. இல்லைன்னா அந்த பூமிக்காக்கு கொடு, அங்கே கொடு, இங்கே கொடுன்னு ஏதாவது பேச்சு வரும். புரியுதா? அம்மா, எனக்கும் சாப்பாடு இருக்கா இல்லை எனக்கும் கிடையாதா? உனக்கு தான் இப்போ நாங்கள்லாம் முக்கியம் இல்லாமல் போயிட்டோமே. அதான் அந்த பூமிக்கா தானே முக்கியமாக போயிட்டா. அவளை விட்டே சமைச்சு சொல்லி சாப்பிடு சாப்பிடு. அப்போ உங்களுக்கு அனு மட்டும்தான் பொண்ணு, நான் பையன் கிடையாது, அப்படித்தானே? நீ தான் என்ன அம்மாவே நினைக்கலையா? அந்த பூமிக்காவை தான் நீ அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னையா கூட்டிட்டு போகணும்னு நினைக்க? நீங்க வர்றேன்னு சொன்னீங்களா? நீங்க சொல்லி நான் கூட்டிட்டு போகாம இருந்தேனா? பூமிக்கா வர்றேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ராதா கூப்பிட்டு போயிருக்கா. நீங்களும் வர்றேன்னு சொன்னா நானும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். நீங்க அதை பத்தியே பேசுறது கிடையாது. நீங்க உங்க பொண்ணுக்கு தோசை இட்லி சுட்டு கொடுக்கறதுல தான் முன்னுரிமை கொடுக்குறீங்க. இங்க பாரு, நான் உன் விஷயத்துக்கு ஏதாவது வந்தனா, தேவையில்லாம என் விஷயத்துக்கு வந்தனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேசாம சாப்பிடு. தேவையில்லாம நீயும் என் விஷயத்துக்கு வராத. ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த ராதாக்கு எவ்வளோ நாள் தான் சப்போர்ட் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். இதுக்கடையில் இந்த பூமிக்கா வேற வந்து ஒட்டிட்டு இருக்கா, கடுப்பாகுது. ஒரு 2 நாள் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சோம்னா இது வேற ஒன்று தொல்லை.